பக்தி இருக்கிறவர்கள் வெளியில காட்ட மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் எங்க இருக்கிறாங்களோ அவங்க பின் தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆண்டோடைய வார்த்தைக்கு பின்னாடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருப்பார்கள். யார் கீழ்ப்படிந்தாலும் இல்லை என்றாலும் அவர்கள் ஓடிக்கொண்டே தான் இருப்பார்கள். அவர்கள் வியாதியில் இருந்தாலும் மரணத்துக்கு நேராய் போனாலும் ஆண்டவரை தேடுகிறது விட மாட்டார்கள். அது உண்மையான பக்தி உள்ளவர்களுடைய அடையாளம். நன்றி ஆண்டவரே, நன்றி. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். ஆமென். எவ்ரி வீக் we need the word, every day we need the word. There is no hope without the word. உலகத்தில் கூட வார்த்தை தான். அவங்க என்கிட்ட பேசவே இல்லை. ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த வார்த்தை அந்த பேசும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்குது? they feel wanted. அவங்களுக்கு அது ஒரு 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 க்ளோஸ்னஸை கொடுக்குது இல்லையா? பேசலைன்னா என்ன அர்த்தம்? ஒரு க்ளோஸ்னஸ் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இன்றைக்கி ஆண்டோடைய வார்த்தைக்காக ஆண்டோடு க்ளோஸாக நடக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை தருவாராக. ஐ see some of you worshiping God. I was really, it was very impressive. சில பேர் எல்லாம் மறந்து ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தீங்க. இந்த ஆராதனை வேளையில் வாட் ஐ அப்சர்வ், சில பேர் எல்லாம் மறந்து ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தீங்க. God bless you. அப்படி நீங்கள் துதித்தவங்களுக்கு இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து சேருவதாக. தேவ கிருபை உங்கள் மேலே நிழலாடுவதாக. தேவ மகிமையை நீங்கள் ருசிப்பீர்களாக. ஆமென். ஆராதித்தவர்களுக்கு பெற்றுக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. forgetting everything நீங்கள் ஆராதித்திருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு பெற்றுக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. ஏனென்றால் ஆராதித்தவர்களுடைய பாக்கியம் அது. ஆமென். மற்ற காரியங்கள் ஆலோசனைகள் வந்து கொண்டே இருந்தாலும் அவைகள் எல்லாம் தள்ளிவிட்டு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தைக்காக, அப்படிப்பட்ட வாஞ்சைக்காக நன்றி செலுத்துகிறேன். they are the ones who will receive the blessings. they are the ones who become, அவர்கள் தான் தேவனுடைய பாத்திரங்களாய் தேவனை அறிந்தவர்களாய் மாறி போகிறார்கள். ஆமென், 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 ஆமென். திருப்பிக் கொள்ளலாம். கடந்த வாரத்தின் காரியங்களிலிருந்து சில காரியங்கள் நாம் கவனிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36லேருந்து சில வார்த்தைகளை வாசிக்கலாம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் பரிசேயர்கள் யார்? இவர்கள் பாபிலோன்ல பிடிபட்டு போன பொழுது ஒரு கூட்டம் அவர்களை நடத்த யாரும் இல்லாதிருந்தார்கள். அப்போ அவர்களை யாரும் நடத்த இல்லாதிருந்த போது அவர்களிலிருந்து சில பேரை தெரிந்து கொண்டு அவர்களை நடத்தும்படியாக வேதத்தை கொஞ்சம் மனதில் வைத்திருந்தார்கள் சில பேர். அதிலிருந்து 1-2 பேரை தேர்ந்தெடுத்து அவர்கள் என்ன பண்ணார்கள்? இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நிறைய பேரை ட்ரெயின் பண்ணாங்க. ஏனென்றால் வேத வசனத்தை மறந்து விடக்கூடாது. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பாபிலோனில் பிடிபட்டு போனார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு என்ன தேவைப்பட்டது? வார்த்தை தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் அவர்களை நடத்த சில பேர் தேவைப்பட்டது. அப்போ அவங்களிலிருந்தே சில பேரை கொஞ்சம் பக்தியாக கொஞ்சம் வார்த்தையில் கொஞ்சம் இருந்தவர்களை தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் அப்படியே அவர்களை நடத்தி தேவாலயம் இல்லாத போது நடத்தினார்கள். தேவாலயம் வந்த பிறகும் என்ன பண்ணினார்கள்? அதை செய்து கொண்டிருந்தார்கள், தேவையில்லை என்றாலும். சரி, அப்போ அப்படிப்பட்ட பரிசேயன் ஒருத்தன் அவர்கள் என்ன பண்ணவில்லை? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் அவங்க மத்தியில் அவ்வளோ அற்புதங்கள் செய்தாலும் ஆண்டவரை கொலைக்கு நியமித்ததும் அவர்கள்தான். பிகாஸ் அவர்கள் செல்ஃப் ஜஸ்டிஃபைட் பீப்புள். இந்த செல்ஃப் மேட் பீப்புள் இருக்காங்க பாருங்க, ரொம்ப டேஞ்சரஸான பீப்புள். செல்ஃப் மேட் பீப்புள் அவங்களே சொல்லுவாங்க சில பேர். நல்லது தான், நிறைய நேரத்தில் இப்போ செல்ஃப் மேட் பீப்புள்னால் ரொம்ப நல்லதுன்னு நினைப்போம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் கண்டுபிடித்தது, ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, ரொம்ப செல்ஃப் மேடாக இருக்காத. ரொம்ப செல்ஃப் மேடு இருக்காத. ஏன்னா எல்லா நேரமும் செல்ஃப் மேடாக இருப்பது உதவாது. சில நேரங்களில் தேவன் சொல்லுகிற சில இடத்துல நாம் அடங்கி போக தான் வேண்டும். தேவன் சில இடத்துல நம்மளுக்கு சொல்லுகிற காரியங்களை நாம் கேட்டுதான் ஆக வேண்டும். சில இடத்துல நாம் என்ன பண்ண வேண்டும்? வணங்கி, சில நேரங்களில் அடங்கி போகத்தான் வேண்டும். சிலருடைய உதவி நமக்கு தேவைதான்.
ஆண்டவர் அப்படி இன்டர் டிபெண்டா வைக்கிறார். ஆண்டவர் அப்படி ஒருவருக்கு ஒருவர் என்ன வைக்கிறாரு, உதவிகள் பெற்றுக்கொள்ளும்படியாக. சில நேரங்களில் உதவிகள் பெற்றுக்கொள்ளுகிறது கூட ஒரு கிருபை வேணும். யூ நீட் கிரேஸ். நிறைய நேரம் நம்ம உதவிகள் பெற்றுக்கொள்ள நமக்கு என்ன இருக்காது, நம்ம ஈகோ நம்மளை விட்டு கொடுக்காது. என்ன பண்ணாது, நம்ம ஈகோ உதவிகளை கேட்க நமக்கு என்ன பண்ணாது, விட்டு கொடுக்காது. நாம் போய் என்ன அவங்கக்கிட்ட உதவி கேட்கறது, நாம் போய் என்ன அவங்கக்கிட்ட கேட்கறது என்று சில நேரங்களில் நம்மளுக்கு என்ன ஆகாது, விட்டு கொடுக்காது. அப்படி தான் ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு, பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப நேரம், அப்போல்லாம் பஸ்ஸு தாங்க, இப்போல்லாம் பஸ்ஸில் போகிறவங்களே ரொம்ப 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 ரேர் ஆகிட்டுக்குது. இந்த வாரத்தில் யாருன்னா பஸ்ஸில் போயிட்டு வந்துருக்குறீங்களா, அவங்கள தான் அதிசயமாக பார்க்கணும். நீங்கள் பஸ்ஸில் போனீங்களா, அப்படியா, டிக்கெட் வாங்கினீங்களா, கண்டக்டர் இருந்தாரா, அப்படியெல்லாம் கேட்கணும். ஏன்னா இப்போல்லாம் யாரும் அப்படி பஸ்ஸில் எல்லாம் ட்ராவல் ரேர் தானே, ரொம்ப ரேர் ஆகிடுச்சு சில பேருக்கு அட்லீஸ்ட். அப்போது சில பேர் இன்னும் பஸ்ஸு தான் கம்ஃபர்டபுள்னு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா பஸ்ஸில் ரொம்ப கம்ஃபர்டபுளுங்க, யாரோ ஓட்டுறா, நீங்கள் டிராஃபிக்கு அவங்களுது, அங்கே வரப்போகிற எல்லா கஷ்டமும் நஷ்டமும் அவங்களுது. நீங்கள் டிக்கெட் வாங்கி உக்கார்ந்தா போதும். ஆனால் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா, பல கஷ்டம் இருக்குது. போயிட்டே இருந்தால் சில பேர் அப்படியே அவங்க வாயிலிருந்து அப்படி பக்கத்தில் அது போய் 4 பேருக்கு விழுன்ற ஒரு காமன் சென்ஸ் கூட நீங்கள் யாரும் அப்படி செய்யாதீங்க. ரோட்டில் எதுவும் போடாதீங்க. அட்லீஸ்ட் நாம் சில காரியங்களை கடைப்பிடிப்போம். ஆமாம், சில காரியங்களை நாம் என்ன பண்ணுவோம், கடைப்பிடிப்போம். ஒழுக்கத்தை கடைப்பிடிப்போம். சபையில், வீட்டில், வெளியில், எல்லா இடத்துலையும் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. யாருக்கு இருக்கிறது, தேவ பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இருக்குது. அன்றைக்கி ஒருக்கா அப்படி தான் வந்து ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தா அப்படியே வந்தாங்க, வந்து இறங்கி வந்து அந்த ப்ரீச்சரை பார்த்துட்டு வாபஸ் போயிட்டே இருந்தாங்க. நான் கேட்டேன், ஏன் அவரை பார்த்துட்டு வாபஸ் போகிறீங்க, வாங்க வாங்கன்னு இழுக்கிறேன். இல்லை நான் இன்னொரு நாள் வரோம். என்ன ஆச்சு, இல்லை வழியில் அப்புறமா சொன்னாங்க, போயிட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, கேட்டேன், ஏம்மா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தீங்க, அப்படியே ரிட்டர்ன் போகிறீங்க? இல்லை, நாங்கள் அந்த என்ன ஆச்சு, ரோட்டில் நாங்கள் ஸ்பீடாக வந்துட்டு இருந்தோம், அவர் வந்துட்டு இருந்தார், அவரை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஏதோ கதவை திறந்து திட்டிட்டு, யார் இவங்களுக்கு யாருன்னு தெரியல, என்ன பண்ணியிருக்கிறாங்க, நல்லா திட்டிட்டு அவர் சொன்னாராம், கொஞ்சம் ஸ்பீடாக போகாதீங்க, என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பார்த்து போங்கன்னு அவர் ஏதோ சொல்லியிருக்கிறார். அதுக்கு இஷ்டத்துக்கு திட்டிட்டு, யார் விசுவாசி, இங்கே வந்து வர்ஷிப் பண்ண போகிற விசுவாசி, சும்மா விசுவாசி கூட இல்லை, அது சும்மா விசுவாசின்னு யாருமே இல்லை, எல்லாரும் வர்ஷிப்பர்ஸ் தான். அப்போது அது என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரோட்டில் நல்லா சண்டை போட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா அவர் தான் எங்கே நிற்கிறாரு, புல்பீட்டில். எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த சுச்சுவேஷனை அப்படியே ஓடுறாங்க. நான் விடுவேனா, நான் சொன்னேன் நத்திங் டூயிங், நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காருங்க. உண்மையிலே அன்றைக்கி அவங்க மன்னிப்பு அழுது கேட்டாங்க. இனிமேல் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி யார்கிட்டும் நாங்கள் வாயே திறக்க மாட்டோம். அப்போ பார்த்தீங்களா, அவங்களுக்கு அப்போ பார்த்தீங்களா என்ன இருக்குது, 2 ரெட்ட வாழ்க்கை இருக்குது. நிறைய பேருக்கு என்ன இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு ரெட்ட வாழ்க்கை உதவாது. இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு சொல்கிறேன், தேவ பிள்ளைகளாக இருந்தால் there is no 2 ways, 2 வழிகள் இல்லை, ரெட்ட வேஷங்கள் இல்லை. எப்படி இங்கேயோ அங்கே தான் எங்கேயுமே. ஆமென். எங்கேயுமே ஒரே விதத்தில் காணப்படக்கூடிய கிருபை தேவன் நமக்கு தரட்டும் இயேசுவின் நாமத்தினால. we don't have double life, double standards நமக்கு எப்பவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் நாம தேவ பிள்ளைகள் என்று அடியாளத்தை இழந்து போவோம், தேவ கிருபைகளை இழந்து போவோம். ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. இன்றைக்கு தைரியமாய் நான் சொல்கிறேன், ஜெபங்கள் கேட்கப்பட மாட்டாது. சில காரியங்களில் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்றால் அண்டர்ஸ்டாண்ட், ரெட்ட வாழ்க்கைகள் தேவனுக்கு பிரியமில்லாதது. கர்த்தருக்காக வாழ்ந்தால் வாழணும், இல்லை என்றால் பரவாயில்லை. காட் சில நேரங்களில் பரிசேயர்களை கூட கர்த்தர் என்ன பண்ணி, பரிசேயர்கள் கிட்ட இருந்த ப்ராப்ளம் அதுதான். அவர்கள் பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டிருந்தார்கள். they had a form of godliness. பக்தியின் வேஷம் அவர்கள்கிட்ட இருந்தது, பக்தி உண்மையான பக்தி இல்லை.
நிறைய பேருக்கு வேஷம் இருக்காது, உண்மையான பக்தி இருக்கும். வெளி தோற்றத்தில் அவர்களை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு உங்கள் பக்தி என்று சொல்ல முடியாது. ஆனால் உள்ள ஆண்டவருக்காக ஜீவனையை கொடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 7ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தில் வாசிங்க. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவ்வளவுதான் வசனம் சொல்லுது, அவள் பாவியாகிய ஒரு சின்ஃபுல், ஒரு பாவியாகிய ஒரு மனுஷன் என்ன பண்றா, அதுதான் நான் சொன்னேன். அவளுக்கு வெளி தோற்றத்துக்கு எப்படி இருந்தாரு யாருக்குமே, அவள் உள்ள இருக்கிற பக்தி வெளியில் பார்க்க முடியாது. அதனால தான் ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது. அதனால தான் நிறைய கமெண்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கர்த்தர் இடத்துல போய் நீங்கள் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அந்த காரியங்கள் மன்னிக்கப்படாது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், சில காரியங்களை நம்ம பேசிவிட்டு யார்கிட்ட, கர்த்தர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், யாரைக்கிட்ட பேசணுமோ அவங்கக்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப என்ன வேணும், தில் வேணும். அதுக்கு என்ன வேணும், ரொம்ப வேணுமா இல்லையா சொல்லுங்கள். கர்த்தர்கிட்ட கேட்டுக்கிறேன், அங்கே போன்னு வர ஆண்டவர். முதல்ல எங்கே போ, பலிபீடத்துக்கு போ, அங்கே போ, முதல்ல ஒப்புருவாகு, அப்புறம் வா என்கிட்ட, அப்புறம் கொடு காணிக்க, அப்புறம் கொடு நான் ஏற்றுக்கிறேன் சொல்கிறாரா இல்லையா? சொல்கிறார். முதல்ல யாருக்கு தீங்கு நடந்ததோ, யாருக்கு விரோதமாய் பேசப்பட்டதோ, யாருக்கு விரோதமாய் அவங்க கிட்ட முதல்ல போய் என்ன பண்ண, முதல்ல அங்கே போ. ஈஸி இல்லையா? எங்கள் வீட்டில் ஆண்டவரே அப்பா என்னை மன்னிச்சுடுங்கப்பா, நான் அப்படி பேசிட்டேன் சொல்கிறது ஈஸி தானே. ஆண்டவர் சொல்லுவார், இல்லை இல்லை, அங்கே செய்தால் தான் இங்கே என்ன கிடைக்கும் உனக்கு, மன்னிப்பு. அவங்க சில நேரங்களில் தப்பே இல்லாமல் கூட மன்னிப்பு கேட்ட சந்தர்ப்பங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறது. தப்பே இல்லைனாலும் அந்த ஆத்மா எழுந்து போகக்கூடாது, அந்த ஆத்மா கர்த்தரை விட்டு போயிடக்கூடாது, அந்த ஆத்மா இதனால் சோர்ந்து போயிடக்கூடாது, அந்த ஆத்மாவுக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்னுடைய காரியங்கள் தேவைப்படும் பொழுது அவங்களை என்னை தேடாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக தப்பே இல்லைனாலும் மன்னிப்பு கேட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஆனால் தப்பு இருந்தும் மன்னிப்பு கேட்காமல் போய்விட்டோம் என்று சொன்னால் நம்ம என்னவா இருப்போம்? சில நேரங்களில் கர்த்தருக்கு ஏற்றவர்களாக இருக்க முடியாது. இட்ஸ் நாட் ஈஸி. சம்டைம்ஸ் ஈஸி இல்லாத சில பாதைகளை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஈஸி இல்லாத பாதைகளை சில நேரங்களில் தெரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி தெரிந்து கொள்ளணும். அதனால தான் சொல்கிறேன், ரெட்ட வாழ்க்கை நமக்கு இல்லை. ரெட்ட வாழ்க்கை என்னை எங்கே வேணால் வந்து பாருங்கள், இதே மாதிரி தான். அஃப்கோர்ஸ் இதே மாதிரி மைக்கை வச்சு பேச முடியாது. இங்கே நிற்கும்போது அபிஷேகம் வேறு, இங்கே நிற்கும்போது கர்த்தர் நடத்துகிற விதம் வேறு. இதே மாதிரி நான் எல்லா இடத்துல இருந்தீங்கன்னா மற்றவர்களோடு நான் என்ன பண்ண முடியாது, ஐக்கியமாக இருக்க முடியாது. நான் அதை சொல்ல வரல. என்னுடைய கேரக்டர், என்னுடைய சுபாவம், என்னுடைய வார்த்தை, என்னுடைய பேச்சு எல்லாமே எப்படி இருக்கணும், ஒரே போல தான் இருக்கணும். சில நேரங்களில் நம்ம சாட்சிகள் காத்துக்கொள்வது இம்பார்ட்டண்ட். இங்கே பாருங்களேன், இவளை என்ன சொல்லப்படுகிறது, அப்பொழுது இவளை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுகிறாள், எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுகிறாள், அப்பொழுது அந்த ஊரில் இருந்த அப்போ எல்லாருக்குமே இந்த ஊர்ல இவளை பத்தி ஒன்று தெரியும். இவ எப்படி ஆல்ரெடி டேக போட்டு அவளை என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த ஊர்ல எல்லாரும் இவளை என்ன பண்ணவங்க தான், இவளை பயன்படுத்தி கொண்டவர்கள் தான் பட்டத்தை கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்க? பயன்படுத்தி கொண்டவங்க தான் பட்டத்தை. சும்மா பட்டம் நல்லா இருக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க, சும்மா விட்டுருவாங்க. ஆனால் இந்த பயன்படுத்தி கொண்டவங்க தான் நிறைய என்ன பண்ணுவாங்க, தே வில் கிவ் லாட் ஆஃப் நேம்ஸ், டேக்ஸ். அப்படி என்ன பண்ணார்களா அவளை என்ன டேக் கொடுத்தாங்க அவளுக்கு? அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவள் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருப்பதை அறிந்து ஒரு பரணி, இவளை யாரும் கூப்பிடல, ஆனா அறிந்து கொண்டா. எப்படியோ இவளுக்கு என்ன இருந்தது, அதுதான் நான் சொன்னேன். பக்தி வெளியில காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பக்தி வெளியில காட்டுகிறவர்கள பக்தி உள்ளவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். பக்தி இருக்கிறவர்கள்
வெளியில் காட்ட மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எங்கே இருக்கிறாங்களோ அவங்க பின் தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆண்டோடைய வார்த்தைக்கு பின்னாடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருப்பார்கள். யார் கீழ்ப்படிந்தாலும் இல்லை என்றாலும் அவர்கள் ஓடிக்கொண்டே தான் இருப்பார்கள். அவர்கள் வியாதியில் இருந்தாலும் மரணத்துக்கு நேராய் போனாலும் ஆண்டவரை தேடுகிறது விட மாட்டார்கள். அது உண்மையான பக்தி உள்ளவர்களுடைய அடையாளம். பாருங்க, இவள் தேடினாள். நான் அப்புறம் தேடுறது அப்புறம் நம்ம போன வாரம் அவளை சந்தித்தோம் இன்னொரு இடத்துல. அதுக்கு முன்னாடி அவளுடைய காரியத்தை நாம் இங்கே பார்க்குறோம். அவள் எங்கே ஆண்டவர் மரித்து உயிர் தெழ போறார் என்று அவளுக்கு தெரியாது. மரித்தார் உண்மையாக தானே ஆண்டவர் மரித்துட்டாரு. she went to seek. ஆண்டவர் மரித்துட்டார் என்று அவருக்கு உயிர் தெழுவார் என்று தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனாலும் she went because இங்கே முதல்ல தேடினா. நீ நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேடினாதான். நீ பலவீனமாக இருக்கும்போது தேட உனக்கு பலன் உண்டாகும். நிறைய நேரங்களில் நல்லா இருக்கும்போது எல்லாம் நல்லா நடக்கும்போது ஒன்றும் இல்லை, அப்படியே திருமணம் ஆகணும்னுவாங்க, குழந்தை பிறக்கணும்னுவாங்க, வீடு வாங்கணும்னுவாங்க, வேலை வரணும்னுவாங்க. அப்படியே நாமளும் முட்டிக்கால் போட்டு உபவாசத்தில் உருண்டு பிறண்டு ஜெபித்து என்ன பண்ணிவிடுவோம்? பாஸ் ஆகணும் ஜெபிப்பாங்க. எல்லாம் ஆயிட்ட பிறகு வரும் பாருங்க கொஞ்சம் அந்த ஒரு எங்கேருந்தா வருமோ தெரியாதுங்க. நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்களா? நான் ரொம்ப சந்திச்சிருக்கிறேன். எங்கேருந்தா வருமோன்னு தெரியல. கொஞ்சம் என்ன ஆயிடுவாங்க, இப்போ பேசுறது கொஞ்சம் டிஸ்டன்ஸ், இப்போ ஃபோன் கால் கொஞ்சம் வித்தியாசம், எல்லாமே கொஞ்சம் என்ன ஆகிடும். அப்போது அப்படியே அப்படி இருந்தவங்க அப்படி கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கொஞ்சம் என்ன ஆகிடுவாங்க, என்னவா இவங்களுக்கு எல்லாம் ஆயிடுச்சாமா, என்னவா எல்லாம் இதுக்குங்கோ, எல்லாம் ஆயிடுச்சுங்கோ, இனிமே எதுக்குங்கோ நீங்கோ. நிறைய பேர் அப்படி விட்டு போனவர்களும் இருக்கிறார்கள். நிறைய வேதனையான காரியங்கள் இருக்க தான் செய்கிறது. விட்டு போனவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று, நாம் மனுஷர்களுக்காக ஊழியம் செய்யவில்லை, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்காக நிற்கிறோம், கர்த்தருக்கென்று வாழ்கிறோம். ஆகையினால அது doesn't bother us. அது எங்களை என்ன பண்ணுறது இல்லை, நம்மளை வேதனைப்படுத்துவதில்லை. அந்த நேரத்துக்கு அது வேதனையாக இருந்தாலும் ஆண்டவரே அதுலேயும் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது, நீர் செய்தால் அது நன்மைத்தான் என்று நினைத்து ஓடுகிறதுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்கிறது. அப்போது இவள் என்ன செய்தால், சில பேருக்கெல்லாம் கூட நடந்தவர்களுக்கு தெரியும், கூட இருந்தவர்களுக்கு சில பேருக்கு தெரியும். நிறைய காரியங்கள் கூடவே இருந்து பார்த்தவர்களுக்கு தெரியும். அதனால சொல்கிறேன், எதுவுமே முடிந்து விடவில்லைங்க. இவனுடைய வாழ்க்கையில் முடியவில்லை. ஆனாலும் தொடர்ந்து ஓட பழகினவள் என்ன செய்தாள் பாருங்க. பரிசேயன் வீட்டிலே அவளுக்கு என்ன இருந்தது, இந்த பேர், there was this name for her. யார் பேர் கொடுத்தது? யார் கொடுப்பாங்க பேர்? நல்லவங்க இன்னொருத்தவங்களை அப்படி பேர் என்ன கொடுக்க மாட்டாங்க, பேர் கொடுக்க மாட்டாங்க. இப்படி அப்படி என்ற பேரை என்ன பண்ண மாட்டாங்க. நல்லவங்க என்ன சுமாராக இருக்கிறவங்க, சும்மா இருக்கிறவங்க. ஆனால் யார் இவகிட்ட என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன், வந்துட்டா, இவளை பற்றி எங்களுக்கு தெரியாதா சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? சில நேரங்களில் பாருங்கள், சில பேர் நம்ம தாழ்மையாக இருந்தோம் பாருங்கள், அதை எடுத்து பேசுவாங்க. அதுதான் என்ன பண்ணுவாங்க, அது பிசாசுடைய தந்திரம். ஒரு வேளை இயேசுவின் நாமத்தினால தேவ பிள்ளையாக நம்ம வாயில அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது என்று சொன்னால், மற்றவருடைய பலவீனமான நாட்களை நமக்கு அறிந்து அதை குறித்து நாம் இப்போ அவங்க நல்லா இருக்கும்போது பேசுவோம் என்று சொன்னால், அது பிசாசினால உண்டானது, அது தேவனால உண்டானது அல்ல. அவங்க பலவீனம் அவங்கள பற்றி தெரியாதா? அங்கே இருக்கிறவர்கள் அதுதான் அப்படி சின்ஃபுல் அப்படின்று சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள், இவங்களாகவே என்ன பண்ணிட்டாங்க, இவங்களாகவே ஒரு பேரை வச்சுட்டாங்க, இவங்களாகவே ஒரு காரியத்தை என்ன பண்ணிட்டாங்க, அவளை சுமத்திட்டாங்க. அவ்வளோதான். ஒரு வாட்டி ஒரு பேர் வந்துச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. ஒருத்தர் போய் சொன்னாரா, ஒரு ஊழியர்கிட்ட போய் சொன்னாரா, இந்த மனுஷன் என்னை ரொம்ப 2 பேர் ஏதோ ஒரு பிரச்சனையில்
பயங்கரமாக அவரை பற்றி சொல்லி அந்த ஊரே அவரை பற்றி பேசுகிற மாதிரி எல்லா வார்த்தைகளும் என்ன பண்ணியிருக்காங்க, அவரை சொல்லி வச்சுட்டாங்க. ரொம்ப வேதனை ஆயிடுச்சான். யாரை பார்த்தாலும் அவர் செய்யாத விஷயத்தை சொல்லி ஊரெல்லாம் பரப்பி வச்சுருக்காங்க. அப்போது அவருக்கு ரொம்ப வேதனை ஆகிட்டு அவர் வந்து அந்த ஊழியர்கிட்ட சொன்னாராம், ஐயா நான் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த மனுஷன் பண்ணிட்டாரு, யார் பார்த்தாலும் பேசுகிறாங்க, என்னன்னே எனக்கு புரியல. இப்போ அந்த ஊழியர் அந்த பேசினவரை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு ஒன்றும் பேசலையாம். கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்தாராம். ஒரு பேப்பர் கொடுத்துட்டு அதில் என்ன வேணால் எழுதுப்பா, ஆனால் உன்னுடைய வேலை என்னன்னா இந்த பேப்பர் நீ வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளே இந்த பேப்பரை என்ன பண்ணணும், நீ கிழிச்சு என்ன பண்ணணும், நல்லா கேளுங்க, இந்த பேப்பரை கிழிச்சு நீ என்ன பண்ணணும், நீ போகிற வழியெல்லாம் போட்டுட்டே போயிடணும், அவ்வளோதான். எதுக்கு ஐயா, நான் எதுக்கு, நீ ஜஸ்ட் செய்ப்பா, நீ இது மாத்திரம் செய். சரி, என்ன பண்ணான், எல்லாம் பேப்பரை எடுத்துகிட்டு அதே மாதிரி ஊழியக்காரர் சொன்ன மாதிரியே என்ன பண்ணான், பேப்பரை கிழிச்சு கார்லேருந்து போகிற வழியெல்லாம் போட்டுகிட்டே போயிட்டான். மறுபடியும் இந்த ஊழியக்காரர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டார், வா. அப்படி கூப்பிட்டப்போது கேட்டார், சரி நேற்று நான் ஒரு பேப்பர் கொடுத்தேனே, அது எங்கே? ஏன்னா எப்படி கேட்குறீங்க, சில பேர் இந்த ஊழியக்காரங்கள் கூட இப்படி தான் பயங்கரமானவங்க, இன்னும் ரொம்ப நல்லவங்க ஒன்றும் கிடையாது, பயங்கரமானவங்க, எப்படி சிக்க வைக்கிறாங்க பாரு. அப்புறம் கேட்டார், எங்கே அந்த பேப்பர்? அவர் சொன்ன, என்னையா நான் தான் என்ன பண்ணேன், கிழிச்சு எல்லா இடத்துலையும் போட்டேன். பரவாயில்ல, நீ எங்கெங்கே போட்டியோ அங்கெல்லாம் போய் என்ன பண்ணிவிடு, கலெக்ட் பண்ணிவிட்டு வா. முடியவே முடியாது, கலெக்ட் பண்ணவே முடியாது. அப்போ அவர் சொன்னாராம், நீ அந்த மனுஷனை பற்றி ஏதோ ஒருத்தர், நான் ஒன்றும் சொல்லலை, நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட சும்மா பேசிகிட்டு இருந்தேன், நான் ஒன்றும் பெரிய தப்பே பண்ணல. அப்போ சொன்னாராம், நீ பண்ணல, கிழிச்சு போட்ட பார்த்தியா, நீ கொஞ்சம் பற்ற வச்ச பார்த்தியா, இன்றைக்கி பற்றிட்டு அது ரொம்ப பெருசாக அக்னி ஆயிடுச்சு, எல்லா இடத்துலையும் காற்றுல பரவிடுச்சு. நீ போட்ட பேப்பரு எடுக்க முடிஞ்சதா உன்னால்? அதே மாதிரி தான் நீ சொன்ன வார்த்தை எடுக்க முடியாது. நீ சில பேசிவிட்ட காரியங்களை என்ன பண்ண முடியாது, மறுபடியும் அது எடுக்க முடியாது. அதுதான் சொல்லுவாங்க, அந்த சொல் போயிட்டா அவ்வளோதான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி செய்யலாமா? நம்ம திருப்பி அதை சரி கட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? சில நேரத்தில் சரி கட்டாமலேயே போய்விடுவோம், நம்ம வாழ்நாள் முடிந்து போயிடும். கர்த்தருக்கு முன்பாக நியாய தீர்ப்பில் நிற்கும் பொழுது அந்த வார்த்தைகளெல்லாம் மறுபடியும் நம்ம சேகரிக்க, மறுபடியும் அதை சரி பண்ண முடியாத அளவுக்கு போய்விட வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால கர்த்தர் நமக்கு கிருபை தரணுங்க. இப்படிப்பட்ட பட்டங்களை யார் மேலும் வைக்காதபடிக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவர். என்ன வேண்டுமானாலும் என்ன சொல்லட்டும், ஆனால் நான் யார் மேலும் சொல்லி அதை மறுபடியும் நான் சேகரிக்க முடியாது, சரி பண்ண முடியாது என்ற பொறுப்பு நமக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு நமக்கு இருக்க வேண்டும். யாரோ பேசுகிறாங்கன்னு சொல்லி நாமும் கூட இருந்துடக்கூடாது. அவங்க தானே பேசுகிறாங்க, நமக்கு என்ன போச்சு? அவங்க தானே, நாம பேசல. இல்ல, பாவிகள் உட்காரும் இடத்துல உட்காராமலும் இருக்குதா? அவங்க பேசினாலும் பழி. கேர்ஃபுல் தேவ பிள்ளைகளே, கேர்ஃபுல். இதுதாங்க நம்ம தேவ சபையில் சொல்லி கொடுக்குறோம். வெளியில் போய் இன்னும் பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை மற்றவங்க நினைக்கிற மாதிரி இன்னும் தேவனுடைய நீதியை சொல்லிக் கொடுக்குறோம், பரிசுத்தத்தை சொல்லிக் கொடுக்குறோம், மற்றவர்களை நேசிக்க சொல்லிக் கொடுக்குறோம். இதுதான் கிறிஸ்துவம். பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ். ஒரு ஊழியர் அப்படி தான் சொன்னார். என்ன பண்ணுறோம், பிரெயின் வாஷ் பண்ணி என்ன ஆக போகுதுங்க? யாரை பிரெயின் வாஷ் பண்ணி என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆனால் அந்த வாழ்க்கை மாறுது பார்த்தீங்களா? அவர்கள் பரிசுத்தவான்களை மாறுகிறார்கள் பார்த்தீங்களா? அதுதான் எங்களுக்கு பெரிய மேன்மையை தவிர வேறு எதுவுமே மேன்மை இல்லை. அப்போது இவளை என்ன சொல்லியிருந்தார்கள்? அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அங்கே படிக்கிறவங்க, அப்போ மறுபடியும் அதே மறுபடியும் படிக்க வைக்கிறீங்களே, எப்போதான் மறுபடியும் நல்லா புரிஞ்சு போச்சு. சில பேருக்கு அதுக்கு தான் நான் சில பேர் படிக்கும்போது எனக்கு கரெக்டாக கம்ஃபர்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு தெரியும் எங்கே விடணும். அதனால தான் நான் சொல்லுவேன், எனக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், அதனால் பிடிச்சு விடுவேன். ஓகே. அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து, அப்போ இவள் என்ன பண்ணா கேள்விப்பட்டா,
எங்கே போகிறோன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அவளுக்கு என்ன தெரியும்? எங்கே போகிறோம். இந்த இடத்துக்கு நம்ம போனால் நம்மளை என்ன பண்ண போகிறாங்க? ரொம்ப கண்டம் பண்ண போகிறாங்க. நம்மளை ரொம்ப என்ன பண்ண போகிறாங்க? நம்மளை பரிகாசமாக பார்க்க போகிறாங்க. நம்ம ரொம்ப குறைவாக பார்க்க போகிறாங்க. நம்மளை எடுத்து வைத்து நம்மளை உயர்வாக பார்க்க போகிறதே இல்லை. இவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு செட் மைண்ட் இருக்குது. இவங்க இப்படி தான் நம்மளை பேச போகிறாங்க, இப்படி தான் இவங்க மைண்டில் நம்ம இருக்கிறோம் என்று அவளுக்கு தெரிந்து, அவருடைய காரியங்களெல்லாம் தெரிந்தவர்கள் மத்தியில் தான் அவள் என்ன செய்தாள்? போக துணிந்தாள். ஏனென்றால் அங்கே அவர்கள் மத்தியிலே அவருடைய நேசர் இருந்தார். அவர்கள் மத்தியில் யார் இருந்தார்? அவருடைய நேசருக்காக she was willing to go. அவர்கள் மத்தியில் போக அவள் என்னவா இருந்தாள்? அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்டான பீப்புள் மத்தியில், அவ்வளோ சில நேரங்கள்லாம் நமக்கு அப்படியெல்லாம் பிடிக்காது. நம்மளை அப்படியே வரவேற்று, நம்மளை அப்படியே தூக்கி வச்சு, நம்மளை அப்படியே கொண்டாடுற இடத்துல போகிறது ரொம்ப ஈஸி தானேங்க. இப்போ நம்மளை ஒரு கொண்டாடுற இடத்துல போகிறது ஈஸியா கஷ்டமா? ஈஸி தான். நம்மளை அப்படியே கொண்டாடு, நம்மளை அப்படியே புகழ்ந்து, நம்மளை அப்படியே 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 பேசுனாங்கன்னா, அப்பா அவங்கள போல யாரும் இல்லை. அவங்க தான் பின்னாடி உனக்கு என்ன வச்சுட்டு இருப்பாங்க? பெரிய பள்ளமாக தோண்டி வச்சுருப்பாங்க. ஆனால் நமக்கு அதெல்லாம் தெரியாது இல்லை. பள்ளம் பின்னாடி தானே இருக்குது, முன்னாடி எப்படி இருக்குது? ஒரே அப்படியே புகழ்ந்து அப்படியே. அப்போ நீங்களா அப்படி பேசினாலே நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் அப்படியே அதான் சொன்னாங்க யாரும், புகழ்ச்சியை விட பெரிய வெப்பனே இல்லையா. எதை விட? ஃப்ளாட்ரியை விட, புகழ்ச்சியை விட ஒரு பெரிய ஆயுதமே இல்லை ஒரு மனுஷனை தள்ளுறதுக்கு. சொல்லட்டுமா உங்களுக்கு? புகழ்ச்சி தான் சில நேரங்களில் பெரிய வெப்பன், பிசாஸ் யூஸ் பண்ணுற வெப்பன் நான் சொல்லுவேன். புகழ்ச்சி அதுக்கு தான் நம்ம புகழ் வரும் போகும். அதே வாய் நம்மளை புகழும், அதே வாய் நம்மளை இகழும். ஆனாலும் ஆண்டவரே, இது ரெண்டுக்கும் தாண்டி நான் உம்முடைய பிள்ளை என்று காண்பிக்கணும். புகழ்ந்தா மாத்திரம் டோன்ட் அது அது அந்த கிரேவிங்காக மாறிடும். அது ஒரு என்னவா மாறிடும்? ஒரு பலவீனமாய் மாறிடும். சில பேருக்கெல்லாம் அது ஒரு பலவீனமாய் மாறி போயிருக்கிறது. அதனால தான் கொஞ்சம் எதனா நோ நான் வரமாட்டேன். அங்கே யாரை மூஞ்சி தூக்கி, அது எப்படிங்க மூஞ்சை தூக்கி எங்கெங்க வைக்க முடியும்? சில பேர் சொல்லுவாங்க மூஞ்சை தூக்கி. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியாத ஒரு விஷயம், மூஞ்சை தூக்கி எங்கே வச்சிருக்கிறாங்க, எப்படி மூஞ்சை தூக்க முடியும்னு எனக்கு தெரியல. பெண்ணை தூக்க முடியும், புக்கை தூக்க முடியும், எல்லாத்துக்கும் மூஞ்சியா நான் போகிறதில்லை. நம்ம தமிழ்காரங்க சொல்கிறது அவங்க என்ன மூஞ்சி தூக்கி வச்சிருக்காங்க. நான் அங்கே மாத்திரம் எங்கன்னா போக சொல்லுங்க, நான் அங்கே மாத்திரம் அவங்க மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா நீ உன் மூஞ்சி இறக்கி சரியாயிடுதில்ல பேலன்ஸு. அப்போது இவளுக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருந்தது. நிறைய பேர் மூஞ்சி தூக்கி வச்சாங்க. மூஞ்சி தூக்கி வச்சா பரவாயில்லைங்க, இவள் வர்றதே அசுத்தம் என்று நினைத்தார்கள். இவள் வர்றதே என்ன நினைத்தார்கள்? இதெல்லாம் இவளுக்கு தெரியாமல் அங்கே போகல. இதெல்லாம் தெரியாமல் அங்கே போகல. ஷி நியூ. வாழ்கிறதே நிறைய ஜட்ஜ்மெண்டலான மனுஷர்கள் மத்தியில் தான் வாழ்கிறோன்ட்டு அவளுக்கு என்ன தெரியும்? நல்லா தெரியும். அவளுக்கு தெரியும் நம்ம வாழ்கிறதே அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் தான் வாழ்கிறோம். அவள் யோசிச்சிருப்பா, அப்படி பேசுகிறவங்க அவங்கள மூஞ்சி பார்த்துருப்பா. நீயா பேசுகிற? என்ன நீயா பேசுகிற? ஒரு நாள் நீ என்ன பண்ண? என் வாசலில் வந்து நின்ன. நீயா பேசுகிற? இன்னைக்கு இவங்கெல்லாம் இப்போ என்ன ஆயிட்டாங்க? பரிசுத்தமாயிட்டாங்க. இவளை மாத்திரம் எப்படி பார்க்குறாங்க? பணம் வந்துட்டா, வசதி வந்துட்டா, நம்ம நிறைய பெரிய ஆள் ஆயிட்டா மாறிடாதுங்க. சுபாவங்கள் மாறணும். அதுதான் உண்மையான மாற்றம், அதுதான் உண்மையான உயர்வு, அதுதான் உண்மையான தேவனுடைய பார்வைக்கு ஏற்ற காரியம். ஆமென் சொல்லுங்க. எதில் மாற்றம் வரணும்? என் சுபாவத்தில் மாற்றம் வரணுங்க. கிறிஸ்டியன் ஆயிட்டாங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க பங்களா வாங்கிட்டாங்க, என்ன எங்கே போய் கொண்டிருக்கிறது? காரு பங்களாலாம் ஒரு 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 பொருளை இல்லைங்க. இயேசுவின் நாமத்தால் சொல்கிறேன்.
சில பேருக்கு கிறிஸ்டின் ஆகிட்டா என்ன வாங்கிடணும், அதுக்கு இன்னொருத்தர் சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் எங்கேருந்தோ என்ன பண்ணியிருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்களுக்கு எங்கேருந்தோ. நீங்களும் அட்ரஸ் வாங்கி போய் கேளுங்களேன், சொல்கிறேன். எரேமியா 33:3 சொல்கிறேன். நான் கூட ஆபத்து நாளில் என்னை அவரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்ன சொன்னார்? மறு உத்தரவுகளை செய்து எனக்கு எட்டாத காரியத்தை எனக்கு என்ன பண்ணாரா? உங்களுக்கும் தரோம் அட்ரஸ்ஸு வேணுமா? கண்டிப்பாக அட்ரஸ் கொடுத்துருங்க. இனிமேல் யாருன்னா கேட்டால் என்ன பண்ணுங்க, உன் உயர்வுக்கு என்ன அட்ரஸ்ஸு இருக்குதுங்க? அட்ரஸ்ஸு எனக்கு அட்ரஸ்ஸு இருக்குது, பரலோகத்தில் எனக்கு அட்ரஸ் இருக்குது. அப்போது எது வந்தாலும் உள்ளத்தில் மாற்றம் வரலன்னா பிரயோஜனம் இல்லை. எது வந்தாலும் உள்ளத்தில் ஒரு மாற்றம் வரலன்னா பிரயோஜனமே இல்லை. ஆனால் அவங்க உள்ளத்தில் மாறல, இவ உள்ளத்தில் மாறிவிட்டா. அல்லேலூயா. அவங்க வெளியில் மாறி இருந்தார்கள், உள்ள மாறலை. ஆனால் இவ வித்தியாசமானவ, வெளியில் அப்படி தான் இருந்தா, ஆனால் உள்ள மாறிவிட்டது. அல்லேலூயா. கர்த்தர் எதை பார்க்கிறார் பாருங்க, வெளியில் மாறினவர்களை கர்த்தர் பொருட்டாய் என்பதில்லை, உள்ளத்தை மாற்றினவர்களை கர்த்தர் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உள்ளத்தை பார்க்கிறவர் என் தேவன். He does not see your outer appearance. அப்போ இவள் என்ன, உள்ளம் மாறினவளாய். அவளுக்கு தெரியும் அவள் எப்பேற்பட்டவர்கள் மத்தியில் கால் வைக்க போறான்னு அவளுக்கு தெரியும். யார் மத்தியில் அவள் போறான்னு அவளுக்கு என்ன தெரியும்? நல்லா தெரியும். She knew. ஆனாலும் ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்கப்பா, என் நேசர் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா இப்படிப்பட்டவர்கள் என்னை சூழ்ந்திருந்தாலும் நான் மாத்திரம் ஆண்டவரே உம்மை தேடி வருவேன் ஆண்டவரே. அப்பா நான் கேள்விப்பட்டேன், நான் சும்மா இருக்க முடியாது ஆண்டவரே, அவர்களுக்காக நான் உம்மை தேடாமல் இருக்க முடியாது. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால ஆமென். மற்றவர்களுக்காக நான் ஆண்டவரை தேடாமல் இருக்க முடியாது. இப்படிப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அன்றைக்கும் இருந்தார்கள், இன்றைக்கும் இருப்பார்கள். ஆண்டவரை தேடும் போது தடை பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள், பேர் சொல்லி கூப்பிடுகிறவர்கள் இருப்பார்கள், அசட்டை பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள், அசிங்கமாய் பேசுகிறவர்கள் இருப்பார்கள். அதையெல்லாம் அவள் கவனித்திருந்தா ஆண்டவருக்கு அவள் ஊழியம் செய்திருக்க முடியாது, ஆண்டவரிடத்தில் அவள் போயிருக்க முடியாது. யாருக்கு இன்றைக்கு சத்தியம் புரிகிறது? இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன். இவர்களெல்லாம் தாண்டித்தான் அவள் போனாள், அறிந்துதான் போனாள். she knew. நீங்கள் இப்படி தான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க, ஆனால் நான் முன்னேறிக்கிட்டே தான் இருப்பேன். ஹல்லேலூயா. மற்றவர்கள் சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள், சொல்லுகிறவர்கள் எல்லாம் பேக் ஆயிட்டாங்க, ஆனால் சொல்லப்பட்டவளோ முன்னேறி விட்டாள். இன்றைக்கு பெற்றுக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. சொல்லுகிறவளால அல்ல. எவ்வளோ கிளியராக இருந்தால் பாருங்க அவளுடைய மைண்டில், எவ்வளோ கிளாரிட்டி இருந்துச்சு பாருங்க அவள் மைண்டில். How clear she was. எவ்வளோ கரெக்டாக இருந்தா பாருங்க அவ தாங்க கரெக்டு. இப்போ சொல்லுங்க, அவங்க கரெக்டா இவ கரெக்டா? ஏன் அவள் கரெக்டாக இருந்தா? மைண்டை கரெக்டாக வச்சுட்டு இருந்தா. மற்றவர்கள் பேசுகிறதை காது கொடுத்து கேட்க அவள் விரும்பவில்லை. வலிச்சிருக்குமா? வலிக்காதாங்க? வலிக்குங்க. அப்படியெல்லாம் வலிக்கலன்னு சொன்னோம்னா பொய். வலிக்கும். சில பேர் நம்மளை பேர்கள் வைத்து அழைக்கும் போது வலிக்கும். நான் இல்லைன்னா இவங்க ஒன்றும் இல்லை, நான் இல்லைன்னா, நான் மாத்திரம் வரலன்னா சொல்ல சில பேர் என்னால் தான். ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படி சொல்லாதீருங்க. நம்மளால் யாரையும் நம்ம உயர்த்திட முடியாது. கர்த்தர் அந்த நேரத்தில் நம்மளை பயன்படுத்தினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவ்வளோதே தான். நம்மளால் யாரையும் உயர்த்தி அங்கே வச்சிட முடியாது. கர்த்தருடைய கிருபை. சில நேரங்களில் சில ஜபங்களை கேட்டு சிலருக்கு விடுதலை தருகிறார் என்றால், நான் முதலாவதாக ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவரே என் ஜபத்தையும் கேட்டீங்கப்பா, நான் ஏமாத்திரம் ஆண்டவரே, Who am I? அப்போ இவ தெரிந்து உள்ள போனா. நேசரை தேடுகிறவர்களுடைய அடையாளம் அது, தேவனை தேடுகிறவர்களுடைய அடையாளம் அது. பல சத்தங்கள் வரும், பல பேச்சுகள் வரும், பல நிந்தனைகள் வரும், பல அவமானங்கள் வரும்.
அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் நேசரை தேடுகிற அனுபவம் இந்த பிள்ளைக்கு உண்டாயிருந்தது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நாளாக கேட்டு 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 அவளுக்கு என்ன இருந்தது, பழகி போயிருந்தா. இதெல்லாம் அவளுக்கு தெரியும். ஆனால் அது நடுவில் அவள் பார்த்தது நேசரின் முகம். அது இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்குற காரியம் என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட கூட்டத்தின் நடுவில் நீயும் நானும் பார்க்க வேண்டியது நேசரின் முகம். அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே நாம் பார்க்க வேண்டியது நேசரின் முகமே அன்றி வேற ஒரு காரியம் அல்ல. we have to see the face of my beloved, என் ஆண்டவர், என் நேசர், என் உயிருக்கு மேலானவர். அவளுக்கு தெரியும் இவர் என் உயிருக்கு மேலானவர். ஏனென்றால் அன்றைக்கு அவள் உயிர் போயிருக்கும். அன்றைக்கு கல்லிருந்து அவளை என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த 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 கூட்டம்தான் பாருங்க எவ்வளோ தூரம் தொடருது. ஆண்டவர் அவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? துரத்திட்டாரு. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க? சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம், சில பேர் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கல்லை போடுவாங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்குறீங்களா? இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்தியம் எனக்கே ருசியாக இருக்குதுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அப்போ கல்லெறிஞ்சாங்க, ஓகே ரைட். அப்போ கல்லெறிந்தாங்க, ஓகே ரைட், இட் வாஸ் ஓகே, சரி. எல்லாரும் இருந்தாங்க, எப்படியும் ஆண்டவரை மாட்ட வைக்கணும், இவளை மாட்ட வைக்கணும் என்று சொல்லி என்ன பண்ணாங்க? கல் எறிந்தாங்க. அன்னைக்கே ஆண்டவர் துரத்தி அடித்தார். ஆனாலும் என்ன பண்ணுறாங்க? சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம், எந்த சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த சந்தர்ப்பத்தில் என்ன சொல்லலாம், அந்த சந்தர்ப்பத்தில் என்ன சொல்லலாம், அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்களா? எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் எதனா ஒன்று, எப்போ கல்லெறியலாம் என்று காத்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பங்களை காத்து கொண்டிருக்கிற கூட்டங்கள் மத்தியில் என் நேசரை நான் தேடுவேன் என்று சொல்லுவாயா தேவப்பிள்ளையே? இன்றைக்கு சந்தர்ப்பங்கள் எவ்வளோ காத்திருந்தாங்க பாருங்க. they were waiting for this opportunity time, they was waiting. பிசாசு கூட ஆண்டவரை அந்த நேரத்தில் சோதிக்க முடியலன்னு போயிட்டானா. பட் he was waiting for an opportune time. சரியான சந்தர்ப்பத்துக்காக அவன் காத்திருந்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை இன்னொரு சரியான சந்தர்ப்பம், பிசாசுடைய காரியம் அது. யாரையுமே சந்தர்ப்பத்தை பார்த்து பேசுவோம் என்று சொன்னால் அது பிசாசுடைய தந்திரம், அது தேவப்பிள்ளையுடைய அழகில்லை. ஒரு நாள் வருவாங்க, நான் பேசிக்கிறேன், ஒரு நாள் வரும், எனக்கு சொல்லிக்கிறேன். அப்படி ஒரு நாள் வந்தாலும் ஆண்டவரே நான் அவர்களை மன்னிக்கிறேன், நேசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறேன். இருதயம் உனக்கும் எனக்கும் உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்வேன் ஆண்டவரே. அவர்களை நான் என்ன பண்ண மாட்டேன்? இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து, அது பரிசேயனுடைய புத்தி. அது என்ன ஆவி? அது என்ன ஆவி? பரிசேய ஆவி. சொல்லுங்க என் கூட, என்ன ஆவி? பரிசேய ஆவி. சந்தர்ப்பக்காக காத்திருந்து அப்படியே பிசாசின் ஆவிய இயேசுவின் நாமத்தினால they'll be waiting. எதனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? அங்கே முடிஞ்சாங்க, அங்கே என்ன ஆயிட்டாங்க? இந்த தப்பிச்சிட்டா. அங்கே என்ன ஆயிட்டா? அங்கே தப்பிச்சிட்டா. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ என்ன செய்வா? இப்போ சொன்னால் என்ன செய்வா? மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மறுபடியும் கல். இந்த உலகம் அப்படி தான் செய்து கொண்டிருக்கோம். சந்தர்ப்பத்தை பார்த்து அடிப்பாங்க. நான் சொல்லட்டுமா? அந்த சந்தர்ப்பத்தில் கர்த்தர் அவளை கூட பேசின வார்த்தைகளை நீங்கள் இங்கே பாருங்க. என்ன சொன்னார் பாருங்க நேசர். அதனால தான் இந்த ஆல்வேஸ் ஆண்டவரை தேடுகிறதுல என்ன இருக்குது? என்னுடைய நேசரை நான் தேடிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்வதற்கு அதுதாங்க காரணம். என்ன சொன்னா? படிங்க. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தன்னை தொடுகிற ஸ்திரீ இன்னாள். எங்க பாருங்க, அவளை மாத்திரம் கல்லெறியல. யாரை இப்போ கல்லெறிறான்? நான் சொல்கிறேன். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை. உன்னை நிந்திக்கிறவங்க உன்னை மாத்திரம் நிந்திக்கல, அவரையும் சேர்த்து நிந்திக்கிறாங்க. அதுதாங்க, அவரையும் சேர்த்து
அவரை நிந்திக்க முடியுமா? அவரை நிந்திக்க முடியாதுன்னா உன்னையும் நிந்திக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை சொல்ல முடியாதுன்னா உன்னையும் சொல்ல முடியாது. ஆமென். அவரையே சொன்னாங்கன்னா என்ன சொன்னால் பரவாயில்லை. இன்னொரு எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் பாருங்க. அவரையே சொன்னாங்கன்னா என்ன சொன்னால் என்னங்க? அவரையே சொன்ன என்ன சொன்ன? அவரையே சொன்னாங்கன்னா என்னை விட்டுருவாங்களா? சொல்லிட்டு போ, அடிச்சிட்டு போ, திட்டிட்டு போ, எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்று தான், அவருடைய பாதம். ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்று தான், அவர் நல்லவர், அவர் போதுமானவர், அவர் ஜீவனுள்ளவர், அவர் என் நேசர், அவர் எனக்கு எல்லாமாயிருக்கிறார். இந்த ஜனத்தை தாண்டி நான் அவரை பார்ப்பேன். எத்தனை பேர் இந்த சேலஞ்ச் இன்னைக்கு எடுத்துக்கிறீங்க? நான் பரவாயில்ல ஆண்டவரே, என்னை என்ன துப்புனாலும் நான் ஆண்டவருடைய பாதத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். அதனால தான் இவ ஜெயித்தா அவங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க. இவ ஜெயித்தா அவர்கள் தோத்து போய்விட்டார்கள். பிடிச்சுக்கோங்க இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால. யார் உண்மையாகவே ஜெயித்தது? யார் ஜெயித்தது? யார் ஜெயித்தது? நேசருடைய பாதத்தை முத்தம் செய்தவள் ஜெயித்து விட்டாள். அதனால தான் அவள் முதலாக சுவிசேஷகி. அவ தான். She was the first gospel preacher. அவதாங்க ஒரு பெண். பாவி, அசுத்தம் என்று சொல்லப்பட்டவர்கள், சின்ஃபுல் என்று சொல்லப்பட்டவள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சீஷர்களுக்கு பிரசங்கித்தாள். தேவனுடைய உயிர்த்தெழுதலை பிரசங்கித்தாள். அதுக்கு தான் ஆண்டவர் பற்றி ஸ்திரீயே என்று கூப்பிட்டார். ஏன் தெரியுமா? நீ பல காரியங்களை தாண்டி வந்த ஸ்திரீ. நீ ஹல்லேலூயா. பல பேச்சுகளை, பல நிந்தனைகளை, அவமானங்களை தாண்டி என்னை தேட வந்த நேசி நீ தான் என் நேச குமாரத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேர் இஸ் ஆல்வேஸ், நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்காக சில பாடுகளை சுமப்பது எனக்கு சந்தோஷம். சிலர் கல்லெறிந்தாலும் நான் ஆண்டவரை தேடிக்கொண்டிருப்பேன். சிலர் துப்புனாலும் நான் ஆண்டவரை தேடிக்கொண்டிருப்பேன். ஏனென்றால் என்னுடைய குறி ஆண்டவரை தவிர இவர்கள் அல்ல. இவர்கள் எல்லாரும் தோற்று போவார்கள். இவர்கள் எல்லாம் மடிந்து போவார்கள். இவர்கள் எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடுவார்கள். ஆனால் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் என் நேசர் என்று சொல்ல அவளுக்கு துணிவு இருந்தது, அவளுக்கு தைரியம் இருந்தது, அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருந்தது. இன்னைக்கு பெற்றுக்கொண்டு திரும்பி தேவ பிள்ளை இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் ஒரு பொழுதும் உன்னை மறக்கவில்லை. கர்த்தர் ஒரு பொழுதும் உன்னை மறக்கவில்லை. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.